ஹாய் ஃபுல் ஸ்டாக்கர்ஸ். ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்டில் JSP எப்படி ஆட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது ப்ரீவியஸ் வீடியோவில் இருக்கும். இந்த பிளேலிஸ்ட்டில் போய் ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம், இங்கே கண்ட்ரோலரில் போய் புதுசாக ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணுறேன். லாகின் கண்ட்ரோலர் அப்படின்னு. இதோடைய டைப் வந்து அட் கண்ட்ரோலராக கொடுப்போம். முன்னாடி அட் ரெஸ்ட் கண்ட்ரோலராக கொடுத்தோம். இப்போ டப் கண்ட்ரோலராக கொடுப்போம். இங்கே வந்து ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். பப்ளிக் ஸ்ட்ரிங் வெல்கம். இது என்ன பண்ணும், ரிட்டர்ன் வெல்கம் -பேஜ். இதை வந்து ஒரு URL மேப் பண்ணிவிடுவோம். அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங்கில் எந்த பாத் இருந்தால் இங்கே வரணும், path equal to welcome. வெல்கம்ங்கிற பாத் இருந்தால் வரணும். மெத்தட் வந்து request method டாட் கெட். ஸோ கெட்டும் போது இது கால் ஆகணும். ஸோ வெல்கம்ங்கிற பாத் வரும்போது இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து இந்த பேஜ் ரிட்டர்ன் ஆகணும் நமக்கு அப்படின்னு ஒரு கண்ட்ரோலர் கொடுத்துட்றோம். இப்போது ரிசோர்ஸஸில் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் கண்டுப்போம். application.properties application.propertyல spring.mbc.view.prefix வந்து views folder கொடுக்குறேன். suffix JSP கொடுக்குறேன். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு பார்த்தோம்னா எனக்கு அந்த வெல்கம் பேஜ் டவுன்லோட் ஆகுது. நான் ரெஃப்ரெஷ் பண்ணும்போது பேஜில் வரல. ஏன்னா இங்கே இருக்கிற டாம்கேட்டால் அந்த JSP ஃபைலை ப்ராசஸ் பண்ண முடியல. அதுக்கிட்ட லைப்ரரி இல்லை. ஸோ என்ன பண்ணலாம், மேவன் ரெப்பாசிட்டரியில் போய் டாம்கேட் ஜாஸ்பர் அப்படின்னு சர்ச் பண்ணோன்னா நமக்கு இந்த ஆர்டிஃபெக்ட் வரும். அதை எடுத்து ஃபார்ம் XML டிபெண்டன்சியில் ப்ளேஸ் பண்ணிவிடுவோம். ப்ளேஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை அப்ளிகேஷனை ரீஸ்டார்ட் பண்ணி இப்போ போய் ரெஃப்ரெஷ் பண்ணினா நமக்கு அது வரணும். நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை க்ளீன் பண்ணிடுறோம். ப்ராஜெக்ட் க்ளீன் வந்துடுச்சு. ஸோ என்ன பண்ணோம், ரொம்ப சிம்பிள். ஒரு கண்ட்ரோலர் க்ரியேட் பண்ணோம், அதில் மேப்பிங் கொடுத்தோம். அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டியில் வந்து ப்ரிஃபிக்ஸ் சஃபிக்ஸ் கொடுத்தோம். அந்த ஃபோல்டர்ஸை இங்கே வெப் ஆப்ஸ்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் pom.xml ஜாஸ்பர் ஆட் பண்ணியிருக்கோம். டாம்கேட் ஜாஸ்பரோடைய ஆர்டிஃபேக்ட் ஆட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இதை பேக்கேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. pom.xml ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மேவன் பில்ட் கொடுத்துட்டா என்ன ஆகும், டிஃபால்ட்டாக இங்கே டார்கெட்டுங்கிற ஃபோல்டரில் நமக்கு பேக்கேஜ் ஆகி ஜார் வந்துடும். இப்போ இந்த ஜார் தான் வந்திருக்கு, ஆனால் இதுக்குள்ளே JSP வராது. நமக்கு JSP அப்ளிகேஷனாக போட்டிருக்கீங்கன்னா நீங்கள் வாராக வந்து இதை பேக்கேஜ் பண்ணணும். ஜாரை பண்ணிங்கன்னா JSP வராது. நீங்கள் எனக்கு பேஜே லோட் ஆகலைன்னு நீங்கள் வந்து பார்த்துட்டே இருக்கணும். வார பேக்கேஜ் பண்ணுறதுக்கு இங்கே பேக்கேஜிங் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. பேக்கேஜிங்கில் வார் கொடுத்துட்டோன்னா இப்போ ரைட் கிளிக் பண்ணி ரன் ஆஸ் மேவன் பில்டுன்னு கொடுத்தோன்னா இப்போ நமக்கு வர அவுட்புட்டில் வார் இருக்கும். வார்க்குள்ள வார் ஒரிஜினல் இங்கே இருக்குது. இப்போ நான் இது என்ன பண்ணுறேன், இந்த ஃபோல்டரில் போய் பார்க்குறேன். டார்கெட்குள்ளே வார் இருக்கு, முன்னாடி ஜார் இருந்துச்சா. இப்போ இதுக்குள்ளே நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. வியூஸ் வந்திருக்கு பாருங்க. இதுக்குள்ளே வியூ வந்திருக்கா. ஆனால் நம்ம ஜாரா முன்னாடி பேக் பண்ணோம் இல்லையா, demo.jar, அந்த ஜாரை நான் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே வந்து கிளாஸஸ் மட்டும்தான் இருக்குது. அந்த வியூ ஃபோல்டரே மிஸ்ஸிங். அதனால தான் JSP வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வாரா பேக் பண்ணணும்.
ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கற்போம், கற்பிப்போம், மீண்டும் சந்திப்போம். எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சதை 4 பேருக்கு ஷேர் பண்ணிப்போம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் வணக்கம். டேக் கேர். பாய் பாய்.